திருவண்ணாமலையில் மணலூர்பேட்டை செல்லும் ரோட்டில் மொத்த காய்கறி மார்க்கெட் இருக்கிறது. இந்த மார்க்கெட்டுக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் காய்கறிகள் நள்ளிரவில் வந்திறங்கும். அந்த வகையில் ஆந்திராவிலிருந்தும் காய்கறிகள் தினமும் வருவது வழக்கம். ஆந்திராவிலிருந்து தாயும் மகளும் தக்காளி பாரம் ஏற்றிக்கொண்டு வரும் மினி லாரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு மினி லாரியில் வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். மினி லாரி திருவண்ணாமலையில் உள்ள ஏந்தல் பைபாஸ் சாலையில் வந்துள்ளது. பொதுவாக இரவு நேரத்தில் வரும் வாகனங்களை ரோந்து போலீசார் சோதனை செய்வது வழக்கம். அதன்படி அந்த பகுதியில் திருவண்ணாமலை கிழக்கு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சுந்தர், சுரேஷ் ராஜ் ஆகிய இருவரும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். காய்கறி ஏற்றி வந்த மினி லாரி போலீசார் சோதனை நடத்திய இடத்துக்கு வந்தபோது 2 போலீஸ்காரர்களும் அந்த மினி லாரியை நிறுத்தி எங்கு செல்கிறீர்கள் என கேட்டு மறித்திருக்கிறார்கள். அப்போது அதில் வந்த தாயும் மகளும் காய்கறி மார்க்கெட்டுக்கு தக்காளி ஏற்றி செல்வதாக சொல்லியிருக்கின்றனர். ஆனால் போலீஸ்காரர்கள் அவர்களை கீழே இறங்கும்படி கூறியிருக்கின்றனர். மினி லாரியை அங்கிருந்து செல்லுமாறு அனுப்பிய காவலர்கள் தாயை மட்டும் விட்டுவிட்டு அவருடைய 18 வயது மகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி தங்களது இருசக்கர வாகனத்தில் உட்கார வைத்துக் கொண்டு மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் அந்த 18 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற அந்த பெண்ணின் தாயார் சம்பவத்தை கண்டு கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். உடனே அந்த பகுதியில் இருந்தவர்கள் அங்கு ஓடி வந்துள்ளனர். இதனை பார்த்ததும் 18 வயது பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு 2 போலீஸ்காரர்களும் தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறார். அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது பற்றிய தகவல் அறிந்ததும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது நடந்த சம்பவம் குறித்து அந்த பெண் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகரிடம் அழுது கொண்டே நடந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த போலீஸ்காரர்கள் சுந்தர், சுரேஷ் ராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணையும் நடத்தினர். இதனையடுத்து வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்த போலீஸ் டிஐஜி தர்மராஜ் சம்பவம் நடந்த இடத்திலும் மருத்துவமனையிலும் விசாரணை நடத்தினார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ரோந்து சென்ற காவலர்கள் இளம் பெண்ணை, அதுவும் தாயுடன் வந்தவரை அவரது கண்ணெதிரிலேயே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் திருவண்ணாமலை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் காவலர்கள் சுரேஷ் ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்டத்தின் 311வது பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாடு காவல்துறை பணி நீக்கம் செய்திருக்கிறது. ஆர்டிக்கல் 311(2) கீழ் விசாரணையை நடத்தாமல் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அரசுக்கு அதிகாரம் உண்டு. காவலர் ஒரு குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறுகிறார் என்றால் அதன் அடிப்படையில் பணி நீக்கம் செய்ய முடியும். சம்பந்தப்பட்ட அதிகாரியால் எழுத்துப்பூர்வமான காரணங்களை பதிவு செய்து விசாரணை நடத்துவது நடைமுறையில் சாத்தியமில்லை என்று திருப்தி அடைந்தால் பணி நீக்கம் செய்ய முடியும். குற்றத்தின் தன்மை கருதி காவலர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் காவலர்கள் கிடையாது. இருப்பினும் இந்த தண்டனை அவர்களுக்கு போதாது. சிறை தண்டனையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என பலரும் தங்களது கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் தெரிவித்து வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.